என்ன திவ்யா? காலேஜுக்கு நேரமாயிட்டு சீக்கிரமா வாங்க. நான் வந்துட்டே செல்லும். கண்டவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு என்ன பேச்சு? சீக்கிரமா வாங்க. இன்னும் வந்துட்டேன். வரட்டா? பாத்துக்கறேன்டா. போடா. என்ன வெறுப்பத்தணும் நீ அங்க இருந்து கூப்பிடுற? உனக்கு எவ்வளவு திமிரடி? நான் என்ன உனக்கு கண்டவனாடி? சரி, எவ்வளவு தூரத்துக்கு உங்களால போக முடியும்? இன்னைக்கு தானே உங்களுக்கு கடைசி நாள். என்கிட்ட கடைசி நாள் சொல்லிட்டு போறேன். உனக்கு இன்னைக்கு தானே கடைசி நாள். இந்த திருநெல்வேலியில அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அந்த மாதிரி சம்பவம் இன்னைக்கு உனக்கு நடக்க போகுது. ரெடியா இருந்துக்க. இடிச்சுக்கிட்டா போறேன். இன்னைக்கு தாண்டா அது லாஸ்ட். சாரிங்க, உங்களை உரிமையா பேசுனதுக்கு. இல்ல, நீங்க அவங்க கூட பேசிட்டு இருந்தீங்களா? அதனாலதான் நானுமே கூப்பிட்டேன். வந்துச்சுக்கங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்க கூட பேசிக்கிட்டு? அவனதான் வந்து பேசணும். என்கிட்ட என் குரல்ல வந்து பேசி காட்டுறான். அதான் பேசிட்டு இருந்தேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். சரி. நேரே காலேஜுக்குள்ள விடுவாங்களா இல்ல வீட்டை பார்த்து போக வேண்டியதானா? அதானே நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்க. பயமா இருந்துச்சு, அதனால தான் நான் சொன்னேன். அதெல்லாம் காலேஜுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. அப்போ சரி, போலாமா? ஒரு நிமிஷம். என்ன? பிரசாதம் எடுத்துக்கோங்க. கதிர் நிக்கிறானா இல்ல போயிட்டானா? அவன் இன்னும் அங்கதான் நிக்கிறான். நம்மள பாக்குறானா? ஆமா, நம்மளதான் பாத்துட்டு நிக்கிறான். அப்ப நீங்களே எனக்கு வச்சு விடுங்க. வச்சு விடுவீங்க தானே? நான் வச்சிருவேன். ஆனா நான் வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல தானே? நான் தானே வைக்க சொல்றேன். சரிங்க. மஞ்சளையில் நீ மின்னலோடி நீ உன்னை கண்டவரை கண் கலங்க நிற்க வைக்கும். என்ன நடக்குதுங்க? பாக்கும் போதே பத்திக்கிட்டு வருது. ரொம்ப உயரமா இருக்கீங்க. கொலுசுக்குள் வந்து விடவா, நடக்கையில் சத்தமிடவா. நானும் உங்களுக்கு வச்சு விடலாம்ல. அதான். ஓ சாரி, லேட் பிக்கப். பரவாயில்ல. உன் பாதம் தீண்டி கிடப்பேனே உயிரே. டேய் வேணாண்டா. கமலிலே தொங்கி விடவா, அங்கேயே தங்கி விடவா. போலாமா? போலாம். உன் கண்ணம் தீண்டி கிடப்பேனே கிளியே. என் ஃபைல் ஏரியா வச்சுட்டு ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்கீங்க. சரி, கடைசிலா அதான் இப்பவுமே பண்ணி முடிச்சிருங்க எல்லாத்தையும். வெக்கம் கெட்டவியலா, இடம் பொருள் எவள் கிடையாது. கண்ட இடத்துல கொஞ்சம் நிக்காங்க. அவனுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே கிடையாது. அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா அவளுக்கு இல்ல. வெக்கம் கிட்டவா பாத்துக்கிறதடி. அவளோட போட்டு தள்ளிட்டு உன்னைய கல்யாணம் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு இருக்கடி கச்சேரி. என்ன மனசு படபடன்னு அடிக்குது? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? சரியில்லையே. வினோத் திவ்யா கூட இருக்கல பிறகு என்ன என்னன்னு தெரியலையே. சரி, அவனுக்கு ஒரு போன் பண்ணி பாப்போம். என்ன போன் எடுக்க மாட்டேங்க? என்னாச்சு? எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறான்? இன்னொரு தடவை இப்பதான் தெரியுது. நான் ஒரு பைத்தியக்காரன். போன் அடிச்சு பாப்போம்னு சொல்லிட்டேன். இப்ப போன் அடிப்போம். அம்மாடி அழகு செமதோடு. என்ன ரெண்டாவது தடவை போன் அடிக்குது? யாரா இருக்கும்? ஐயோ திவ்யா. உனக்காக நான் இருப்பேன். நீங்க போயிட்டே இருங்க. சரி.